டிப்ஸ் நம்பர் 1. வீட்டில் இருக்கிற பழங்களில் சின்ன சின்ன ஈக்கள் மொய்க்குதான். வெயில் இல்லாத நேரத்தில் வாங்கி வச்சிருக்கிற பழத்தில் சின்ன சின்ன ஈக்கள் மொய்க்கும். அதுக்கு ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 5 கிராம்பு போட்டு மடித்து பழங்களுக்கு இடையில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சா ஃப்ரூட் ஃப்ளை மட்டுமில்லை, மற்ற எந்த ஈக்களும் வராது, ஃப்ரூட்ஸும் சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. வாங்கி வச்சிருக்கிற ஆப்பிள் கருத்து போயிடுதா? ஆப்பிள் கட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனாலே கருத்து போயிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு விடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணியில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளை சேர்த்துட்டு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது ஆப்பிளோட நிறம் கொஞ்சம் கூட மாறாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. வரமிளகாய் கொஞ்ச நாள் ஆனாலே பங்கஸ் வந்துடுதா? அதுக்கு வரமிளகாய் கூட கொஞ்சமாக பரலுப்பு போட்டு கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதும் ஒரு பாக்ஸில் உப்போடே சேர்த்து அடைச்சி வச்சிங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் ஃபங்கஸ் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. மல்லிப்பூ சீக்கிரமாகவே வாடி போகுதா? அதுக்கு ஒரு பாக்ஸில் அடிப்பகுதியில் ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி போட்டு அதுக்கு மேலே வாங்கின பூவை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக அரிசி சேர்த்து மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு இறுக்கமாக மூடாமல் லூஸாக மூடி வைங்க. 10 நாள் வரைக்கும் பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. மிக்ஸி ஜாருக்குள்ளே அரைச்ச மசாலா எல்லாம் வராமல் ஒட்டிக்கிட்டு இருக்கா? நாம் மசாலா அரைச்சதுக்கப்புறம் அந்த பிளேடுக்கு அடியில் எல்லா மசாலாவும் ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும். எவ்வளவு கழுவினாலும் போகாது. அதுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு கூடவே பாத்திரம் கழுவுற லிக்யூடில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுங்க. அப்புறம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் காணாமல் போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.